எல்லா புகழும் இறைவனுக்கு. கொஞ்சம் முன்னால் தான் இட்லி கடை படம் பார்த்தேன். கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புது கதை தான். அந்த கதையில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் என்ன ஏன் இந்த அளவுக்கு ஸ்லோவாக வந்துட்டு தனுஷ் அவரே வச்சு இயக்கியிருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரும் கேள்வி. கிராமத்தை விட்டு நகர வாழ்க்கைக்கு போகிறாரு. நகர வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப்ராட்லாம் வெளிநாடுகள்லாம் போகிறாரு. என்னமோ வேலை பார்த்துட்ருக்கிறார் சத்யராஜன் கீழே. ஒரு அவங்க அப்பா அம்மா தவறிடுறாங்க. அதுக்காக அம்மா லேட்டாக தான் தவறுறாங்க. அப்பா வந்து தவறிடுறாரு. அதுக்காக கிராமத்துக்கு வர்றார். அப்பாவுடைய வளர்ப்பு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய போதனைகள், அவருடைய தத்துவங்கள் இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு மகன் வந்துட்டு அந்த மக்களோடு இருந்துக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் அங்கேயே இருந்துடுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அது என்ன மாதிரி பிரச்சனைகள்னு கேட்டிங்கன்னா, இவர் அங்கே போய் தங்கி வேலை பார்த்துருந்த அந்த கேப்பில் வந்துட்டு சத்யராஜுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை வரைக்கும் போகுது. அந்த கல்யாணம் தடைப்படுது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விஜயகுமாருடைய மகன் அருண் விஜய் இருக்கிறார் இல்லையா, அவருக்கும் தனுஷும் ஒரு சில கிளாஷ் இருக்குது. ஒரு ஈகோ அது சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா இவர் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு தொடருது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை தனுஷ்க்கு அவசியம் தானா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியே. இவர் சுடுற இட்லியவே அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கலை. அவங்க அப்பா சுடுற மாதிரி இந்த இட்லி இல்லை அப்படின்னு அவர் வந்து ஒதுக்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே பொங்கி எழுந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துடுற மாதிரியான லாஜிக்கெலாம் நம்பவே முடியல. மக்களுடைய ஒற்றுமை, தனுஷுடைய ஒற்றுமைங்கிற மாதிரிலாம் பல பேர் பல கருத்துக்கள் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வாஸ்தவம் தான். இருந்தாலும் இந்த கதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இது தனுஷ்க்கு எனக்கு என்னவோ பொருத்தமாக இல்லாத மாதிரி தான் தெரியுது. பட் பாண்டிங் நிறையா இருக்குது, ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி, ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தா நான் அந்த படத்தை போனேன். என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாற்றம் தான் சொல்லணும். தனுஷோடைய ஃபேன்ஸுங்கள் அப்படி கொண்டாட தான் போகிறாங்க அந்த படத்தை, அதில் மாற்றம் கிடையாது. பட் சினிமா விரும்புகிறவங்களுக்கு, ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இசையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் எதுக்கு சத்யராஜ், எதுக்கு பார்த்திபன், எதுக்கு சமுத்திரகனி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ படம் பார்த்தவங்க இருந்தீங்கன்னா உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட நான் டாக் பண்ணுறேன். போய் பாருங்கள், உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லிட்டு போங்க.